இன்றைய வசனம் ஆதியாகமம் 24 வசனம். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தெரிந்தெடுக்க விரும்புகின்றார். கானானிய பெண்கள்ல அவருக்கு பிரியமில்லை. ஆகவே தன்னுடைய வீட்டு விசாரணை கத்தனாயிருந்த எலியேசரை தன்னுடைய சொந்த ஜனத்தாரண்டை அனுப்பி தன்னுடைய மகனுக்கு ஏற்ற பெண்ணை தெரிந்து கொண்டு வரும்படி அனுப்புகின்றார். எலியேசரை திடப்படுத்தி, நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவார் என்று சொல்லி திடப்படுத்தி அனுப்பிவிட்டார். அப்படியே தூதன் முன் செல்ல எலியேசர் கர்த்தருடைய சித்தத்தின்படியான ஒரு நல்ல குணசாலியான ரூபவதியான பெண்ணை தெரிந்தெடுத்தார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்படி அந்த காரியம் சிறப்பாய் அமைந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட எந்த காரியத்தை நீங்கள் ஒருவேளை நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கூட உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்வதற்கு நீங்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய பிரயாணம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு வழிகளை செவ்வாய் பண்ணி தருவார். பிரியமானவர்களே, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாக ஒருவேளை எத்தனையோ பேர் தடையை கொண்டு வந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறது மட்டுமல்லாமல் அவருடைய சமூகமும் உங்களுக்கு முன்பதாக செல்லும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நீங்க இருந்தாலும் கூட உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காக அலைந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதன் வேலைகளிலே நிச்சயமாய் செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார். நீங்களும் ஜெபித்து எந்த காரியத்துக்கும் முடிவெடுங்கள். நிச்சயமாக ஒரு ஈசாக்குக்கு எப்படி ஒரு ரெபேக்காளை அருமையாய் ஜெபித்து ஆபிரகாம் அனுப்புகின்றார், தூதன் முன்னால செல்கின்றார். நேர்த்தியாக பாருங்க, எவ்வளவு அருமையாக அவன் அந்த ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. தூதன் முன்னாலே போகின்றார். எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருந்து நேர்த்தியாக அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணினார் அல்லவா? அதே போலதான் நீங்கள் ஒருவேளை உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்வார், நிச்சயமா செய்வார். எந்த காரியத்துக்கும் முடிவு நீங்க எடுங்க, நிச்சயமா குடும்பத்துல பெரிய ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க யாரை சந்தித்து பேசணும் என்று நினைக்கிறீர்களோ அதில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தூதன்களுக்கு முன்பதாக தூதனை அனுப்புவார். பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண முடியும். ஒருவேளை வேலைக்காக இருக்கலாம், திருமணத்திற்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், ஒருவேளை சின்ன சின்ன வியாபாரத்துக்காக இருக்கலாம். எந்த காரியம் வேண்டுமானாலும் கூட நீங்க எங்க பிரயாணப்பட்டு போக வேண்டிய பிரயாணங்களுக்காக நீங்க போனீங்கன்னா கூட நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்க பிரயாணத்தை கர்த்தர் அருமையாக வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, எங்க போனாலும் தூதருடைய பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அருமையாக பத்திரமாக உங்களை பாதுகாத்து நீங்க செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களை பாதுகாத்து அருமையாக உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்க எந்த காரியத்தை விரும்புறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் கூட அப்பா நீங்க உங்களுடைய தூதன்களை அனுப்பி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஜெபித்து எந்த ஒரு காரியத்துக்காக முடிவெடுத்து எங்க பிரயாணப்பட்டு போவதற்கு அவர்கள் இருந்தாலும் கூட ஏசப்பா உண்மை முன் நிறுத்தி அப்பா நீங்க உம்மிடத்துல ஜெபித்து அவர்கள் செல்லும் பொழுது ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக உங்களுடைய தூதர்களை நீங்க தூதனை அனுப்புறீங்கப்பா. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். எங்க போனாலும் என்னை தேவதூதன் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார், எந்த விதமான ஆபத்துக்களை நேரிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. எப்படி ஒரு ஆண்டவரே அப்பா ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தெரிந்தெடுத்துக் கொள்வதற்காக ஆண்டவரே அப்பா எலியேசரை திடப்படுத்தி அனுப்புகின்றாரே, அப்படியானால் அந்த காரியத்தை எப்படி ஆண்டவரை அழகாக நீங்க நேர்த்தியாய் செய்து கொடுத்தீங்களோ அதே போல இந்த வேளையிலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளுக்காக ஒருவேளை ஏதோ ஒரு திருமணத்திற்காக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அந்த காரியத்திலும் அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியமாக ஒருவேளை நாட்கள் வருடங்கள் கடந்தோடி கொண்டிருக்கிறது, தடையா இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட ஜெபித்து ஆண்டவரே உங்க சமூகம் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக செல்லட்டும். அவர் நினைத்திருக்கிற காரியங்களில் ஏதோ ஒரு குடும்பத்தை விசாரிக்க போக வேண்டும், ஏதோ ஒரு குடும்பத்தினரை சந்தித்து இப்படியாக வரனை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த காரியத்தை ஆண்டவரை கைகூடி வர பண்ணுங்க, காரியத்தை சித்திக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரை அப்பா நீங்க நடத்துங்க. அப்பா நீங்க ஆண்டவர் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படும்படியா இந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்தி தாங்க. ஒருவேளை வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள், எந்த காரியமானாலும் எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களுடைய சமூகம் எங்க போனாலும் முன்பதாக செல்லட்டும். கோணலான பாதைகளை தகர்த்து போடுங்க இயேசப்பா. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உங்களுடைய மகிமை இந்த பிள்ளைகள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.